இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு கத்தரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்கிபாத். நான் 250 கிராம் கத்தரிக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் க்ரீன் பீஸு பட்டாணி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு பிரியாணி இலை, கருவேப்பிலை, 3 வத்தல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, புளித்தண்ணி. புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு எடுத்து அதில் உள்ள புளித்தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுதான் வாங்கிபாத் பவுடர். இது நான் வீட்டிலேயே பண்ணியிருக்கிறேன். இது நான் எப்படி பண்ணினேன்னு எண்டு ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு கார்டு அப்ளை பண்ணுறேன். அப்புறம் நான் ரைஸை அடுப்பில் வச்சுருக்கேங்க. நீங்கள் ஆல்ரெடி குக்கான ரைஸையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், பாசுமதி. இது ஒரு ஓவர் குக் பண்ணாதீங்க, அதாவது ரொம்ப குழையாமல் நல்லா அதாவது உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 85% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில் போட்டிருக்கேன், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நிலக்கடலை 3 டேபிள் ஸ்பூன். இந்த நிலக்கடலை போடுறது ரொம்ப ஒரு நல்ல, அதாவது நம்ம சாப்பிடும்போது இது ஊடையில் கடிபடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வத்தல் ஒரே ஒரு பே லீஃப் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணி. உங்களுக்கு இதில் நிலக்கடலை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதையும் நான் நல்லா வதக்கி, அதாவது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவேன். இப்போ இது ஓரளவு ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகா. ரொம்ப ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இப்போ க்ரீன் பீஸ் 3 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதையும் நம்ம க்ரீன் பீஸை ஒரு 4-5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேனை மூடி வச்சு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய் 250 கிராம். நான் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம இதில் போட்டுட்டு கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி, அதாவது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவை ஒரு 85% தான் குக் பண்ணணும். ஓவர் குக் பண்ணினீங்கன்னா ரைஸோட மிக்ஸ் ஆகி ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ நீங்கள் கத்திரிக்காவை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே குக் ஆச்சுன்னா ரைஸோட சேர்ந்து நல்லாவே அது நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு புளித்தண்ணி, அதாவது புளி உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் புளிப்பும் காரமும் கத்திரிக்காயோட ஃப்ளேவர் இது 3 முன்ன இருக்கணும். அதுதான் அதோட டேஸ்ட்டு. நான் இப்போ புளித்தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு புளித்தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போக. அப்புறம் வாங்கிபாத் பவுடர். இது நான் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்பூனுக்கு 2 போட்டிருக்கேன். ஏன்னா இதில் மோஸ்ட்லி இதில் அதிக அளவில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் தேங்காய், ட்ரை தேங்காய் அதுதான் இருக்குது. அப்புறம் காரத்துக்கு ரொம்ப கம்மியான மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி பொடியும் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது. ஸோ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. உங்களுக்கு இதில் மசாலா ஃப்ளேவர் கிடைக்காது. அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ப்ளஸ் தேங்காவோட அந்த ட்ரை கோகனட் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ரைஸ்லேயே உப்பு போட்டு பொங்கியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு கலரில் வந்திருக்குன்னு. இப்போ இதே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரைஸை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் ரொம்ப கிளறக்கூடாது, ஓரளவு அமைதியாக, அதாவது உங்களுக்கு ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் கத்திரிக்காவும் பிசுங்கிடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அமைதியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அமைதியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ரைஸ் வந்து லைட்டாக எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான கலரில் இருக்குன்னு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் கொஞ்சம் லைட்டாக வேணால் சுகரு அல்லது மண்டவெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கட்டாமிட்டா திக்கா டேஸ்ட்டில் இருக்கும். இப்பொழுது சுவையான வாங்கிபாத் ரெடி ஆகிட்டு, அதாவது கத்தரிக்காய் சாதம் ரெடி ஆகிட்டு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபி பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து வாங்கிபாத் பவுடர் எப்படி பண்ணணுன்னு கார்டு அப்ளை பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.